வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. சோம்நாத் முதல் ராம்ஜன் பூமி வரை கடந்த 11 ஆண்டுகளில் நாட்டில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் கலாச்சார அடையாளத்தில் பெருமையுள்ள தன்னம்பிக்கை நாடாக இந்தியா திகழ்வதை பிரதிபலிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சோம்நாதர் கோவிலின் நீடித்த உணர்வை நினைவு கூறும் வகையில் நாடு முழுவதும் சோம்நாத் கௌரவ திருவிழா ஆண்டு முழுவதும் கொண்டாடப்படும் என்று மத்திய கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். குஜராத்தில் பிரபாஸ் படானில் விழாவை தொடங்கி வைத்து பேசிய அவர், சோம்நாத் கோவில் நாட்டின் வலிமை மற்றும் மீள்தன்மைக்கு சான்றாகும் என்றார். ரயில்வே துறையில் வாரம் ஒரு சீர்திருத்தம் என்ற அடிப்படையில் மொத்தம் 52 சீர்திருத்தங்களை நடப்பாண்டில் அமல்படுத்த ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், இணை அமைச்சர்கள் மற்றும் ரயில்வே வாரிய தலைவருடன் நேற்று புதுடில்லியில் நடத்திய கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. துறைமுகங்கள் மூலமான வளர்ச்சி அடிப்படையில் முன்னேறிய நாடாக இந்தியாவை மேம்படுத்தும் வகையிலான பல்வேறு முன் முயற்சிகளை மத்திய கப்பல் துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனாவால் சென்னையில் நேற்று நடைபெற்ற விக்சித் பாரத் விக்சித் துறைமுகங்கள் நிகழ்ச்சியில் உரையாற்றிய போது இத்திட்டங்களை தொடங்கி வைத்தார். இத்திட்டங்கள் பாதுகாப்பு மற்றும் வர்த்தகம் செய்வதற்கான எளிமையை மேம்படுத்துவதோடு பருவநிலை மாற்றங்களை தாங்கக்கூடிய டிஜிட்டல் வசதி கொண்ட மற்றும் உலக அளவில் போட்டித்தன்மை வாய்ந்த துறைமுகங்களை உருவாக்குவதில் மத்திய அரசின் கவனத்தை பிரதிபலிக்கின்றன என்று கூறினார். புதுச்சேரியில் சுற்றுலாத்துறை மற்றும் அமைப்பு சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள 2 நாள் தொழில் முனைவோர் கருத்தரங்கை முதலமைச்சர் திரு ரங்கசாமி நாளை தொடங்கி வைக்கிறார். இக்கருத்தரங்கை ஒட்டி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இக்கண்காட்சியில் 200க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் பங்கேற்க உள்ளன. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.